நண்பர்களே வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் கதை ஒரு சாதாரண இளைஞனின் வாழ்க்கையை எப்படி ஒரு சிறிய பழக்கம் முற்றிலும் மாற்றி அமைத்தது என்பதாகும். சிறு சிறு அடிகள்தான் பெரிய பயணங்களை தொடங்கும். பெரிய தொகைகளை சேமிக்க வேண்டும் என்று காத்திருக்காமல் தினசரி ஒரு சிறிய தொகையை ஒதுக்கினால் போதும் வாழ்க்கை தலைகீழாக மாறும். இது ராமு என்கிற இளைஞனின் கதை. தினமும் 50 ரூபாய் சேமிக்க ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதன் எப்படி தன் கனவுகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றினான் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இது உண்மைக்கு மிக அருகில் உள்ள ஒரு கதை. உங்களுக்கும் நிச்சயம் உத்வேகம் தரும். வாருங்கள், ராமுவின் பயணத்தை தொடங்கலாம். ராமு வயது 25. சென்னையில் ஒரு சிறிய ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். மாத சம்பளம் 25,000. வாழ்க்கை சும்மா சாதாரணமாக ஓடிக்கொண்டிருந்தது. காலையில் எழுந்ததும் வெளியில் ஒரு காபி 40 ரூபாய், மாலையில் ஸ்நாக்ஸ் 50-60 ரூபாய், வார இறுதியில் நண்பர்களுடன் டீ காபி 100-200 ரூபாய். இப்படி சிறு சிறு செலவுகள் தினசரி நடந்து கொண்டே இருந்தன. ராமு நினைப்பான், இது எல்லாம் பெரிய செலவா? இன்னைக்கு 50 ரூபாய் தான் போச்சே, நாளைக்கு சரி செய்து கொள்வோம் என்று. ஆனால் அந்த நாளைக்கு என்று எப்போதும் வரவே இல்லை. வீட்டு வாடகை 8,000 ரூபாய், உணவுக்கு 5,000 ரூபாய், போக்குவரத்துக்கு 2,000 ரூபாய். எல்லாம் கழிந்த பிறகு கையில் 1 ரூபாய் கூட மீதி இருக்காது. கனவுகள் நிறைய இருந்தன. ஒரு நல்ல பைக் வாங்க வேண்டும், திருமணத்துக்கு தங்கம் சேமிக்க வேண்டும், அவசர காலத்துக்கு ஒரு நிதி இருக்க வேண்டும். ஆனால் எப்போதும் ஒரே கேள்வி, இவ்வளவு செலவுகளுக்கு நடுவில் எப்படி சேமிப்பது, எங்கிருந்து தொடங்குவது? ராமுவை போலவே பல இளைஞர்கள் இன்று இடைநிலையில்தான் இருக்கிறார்கள். ஒரு நாள் இரவு வழக்கம் போல போனில் ஸ்க்ரோல் செய்து கொண்டிருந்த ராமு ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்தான். அதில் சொல்லியிருந்தது, சிறிய சேமிப்புகள் தான் பெரிய கனவுகளை நிறைவேற்றும். தினசரி 50 ரூபாய் ஒதுக்கினால் ஒரு வருஷத்தில் என்ன ஆகும் என்று தெரியுமா? அந்த வார்த்தைகள் ராமுவின் மனதில் ஆழமாக பதிந்தன. அவன் தனக்குத்தானே சொன்னான், எனக்கு தினசரி செலவாகும் காபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் 50 ரூபாய்க்கு மேல்தானே போகுது. ஏன் அதை சேமிக்க கூடாது? இது ரொம்ப சின்ன தொகைதான், ஆனால் தொடர்ந்து செய்தால் என்ன ஆகும்? அன்றே முடிவு செய்தான். ஒரு சிறிய உண்டியலை எடுத்து அன்றைய 50 ரூபாய் நோட்டை அதில் போட்டான். முகத்தில் ஒரு புதிய உறுதி. முதல் நாள் மிக எளிதாக இருந்தது. ஆனால் இது ஒரு வாழ்நாள் பழக்கமாக மாறும் என்று அவனுக்கே தெரியவில்லை. சேமிப்பின் முதல் அடி எடுத்து வைக்கப்பட்டது. அது அவன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப்போகும் அடி. முதல் மாதம் எளிதானது இல்லை. நண்பர்கள் போனில் அழைப்பார்கள், டே ராமு, வா ஒரு டீ அடிக்கலாம். ராமு சொல்வான், இல்லை மச்சி, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வீட்டுக்கு போயிடுவேன் என்று. காஃபி ஷாப்பில் நின்றால், இல்லை, வீட்டில் செய்து குடித்து விடலாம் என்று தவிர்த்தான். சில நாட்கள் மறந்து செலவு செய்துவிட்டு வருத்தப்பட்டான். ஆனால் காலண்டரில் ஒவ்வொரு நாளும் குடித்துக்கொண்டு தொடர்ந்தான். மாத இறுதியில் உண்டியலை திறந்து பார்த்தான். 1,500 ரூபாய். இது என்ன பெரிய தொகையா என்று முதலில் நினைத்தான். ஆனால் உடனே உணர்ந்தான், இதுதான் ஆரம்பம். இந்த 1,500 முன்பு எங்கு போயிருக்கும்? காஃபியிலும் ஸ்நாக்ஸிலும் தான் போயிருக்கும். சேமிப்பு இப்போது ஒரு பழக்கமாக மாறியது. தினசரி உணவு உண்பது போல தினசரி சேமிப்பதும் இயல்பாக ஆகிவிட்டது. சவால்கள் இருந்தாலும் அவன் தொடர்ந்தான். ஏனென்றால் அவன் கனவுகள் அவனை இழுத்தன. முதல் ஆண்டு முடிந்தது. தினசரி 50 ரூபாய் சேமித்ததால் மொத்தம் 18,250 ரூபாய் சேர்ந்தது. ராமு அதிர்ச்சி அடைந்தான். அந்த பணத்தை வங்கி சேமிப்பு கணக்கில் போட்டான். வட்டியும் சேர ஆரம்பித்தது. திடீரென்று ஒரு நாள் வீட்டுக்கூரை பழுது பார்க்க வேண்டிய அவசரம். செலவு 15,000 ரூபாய். முன்பு என்றால் கடன் வாங்கியிருப்பான். ஆனால் இப்போது தன் சேமிப்பிலிருந்து எடுத்துக்கொண்டான். இந்த பணம் இல்லைனா என்ன ஆகியிருக்கும்? வட்டிக்கு கடன் வாங்கி தவித்திருப்பேன் என்று நினைத்தான். இது அவனுக்கு ஒரு பெரிய பாடம். அவசர நிதி எத்தனை முக்கியம் என்று. இப்போது அவன் சேமிப்பு இன்னும் உறுதியானது. சிறிய சேமிப்பு எப்படி பெரிய பாதுகாப்பை தருகிறது என்பதை அவன் நேரில் உணர்ந்தான். நண்பர்களே, உங்களுக்கும் இதுபோல ஒரு அவசர நிதி இருந்தால் வாழ்க்கை எவ்வளவு எளிதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். 2வது ஆண்டு முடிந்த போது சேமிப்பு 36,500 ரூபாயை தொட்டது. வட்டியும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகமானது. ராமு அதை தங்கத்தில் முதலீடு செய்ய முடிவு செய்தான். ஒரு சிறிய தங்க நாணயம் வாங்கினான். சில மாதங்களிலேயே தங்க விலை உயர்ந்தது. அவன் முதலீடு மதிப்பு கூடியது. இது என் எதிர்கால திருமணத்துக்கு உதவும், குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு என்று மகிழ்ச்சியுடன் நினைத்தான். நண்பர்களிடம் பெருமையாக சொன்னான், டேய், தினசரி 50 ரூபாய் தான் சேமிட்டேன், பாரு, இப்போ தங்கம் வாங்கிட்டேன். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சேமிப்பு இப்போது வெறும் பணம் சேர்ப்பது மட்டுமல்ல, அது வளர்ச்சியை தர ஆரம்பித்தது. ராமு உணர்ந்தான், சேமிப்பை சரியான இடத்தில் முதலீடு செய்தால் அது தானாக வளரும். நீங்களும் இதை முயற்சி செய்யலாமே. சிறிய தொகைதான், ஆனால் பலன் பெரியது. 3வது ஆண்டு சவால்கள் அதிகமாக வந்தன. வேலை மாற்றம், புதிய இடம், அதிகமான செலவுகள். சில நாட்கள் 50 ரூபாய் சேமிக்கவே முடியாமல் போய்விட்டது.
ராமு ஒரு கட்டத்தில் 100 ரூபாய் ஆக்கலாமா என்று யோசித்தான். ஆனால் இல்லை, 50 ரூபாயையாவது உறுதியாக தொடர வேண்டும் என்று முடிவு செய்தான். இப்போது வங்கியில் SIP தொடங்கினான். மாதம் ஒரு தொகையை தானாக முதலீடு செய்யும் வகையில். 3 ஆண்டுகளில் மொத்த சேமிப்பு 54,750 ரூபாயை தாண்டியது. வட்டியும் முதலீட்டு வருமானமும் சேர்ந்து அது இன்னும் வளர்ந்து கொண்டிருந்தது. சவால்கள் வந்தாலும் சேமிப்பை நிறுத்தக்கூடாது. அதுதான் வாழ்க்கையை வழிநடத்தும் என்று ராமு உறுதியாக உணர்ந்தான். SIP போன்ற வசதிகள் அவன் பணத்தை தானாக வளர செய்தன. நண்பர்களே, வாழ்க்கையில் எத்தனை சவால் வந்தாலும் சேமிப்பு பழக்கத்தை விடாதீர்கள். அதுதான் உங்கள் எதிர்காலத்தின் தூண். 4வது ஆண்டில் ராமுவின் பெரிய கனவு நிறைவேறியது. சேமித்த பணத்திலிருந்து ஒரு நல்ல பைக் வாங்கினான். டவுன் பேமெண்ட் 50,000. அது அவன் சேமிப்பிலிருந்து. மீதி EMI-யாக செலுத்தினான். ஷோரூமில் பைக் வாங்கும்போது அவன் மனதில் தோன்றியது, இது என் சேமிப்பின் பலன். இந்த 50 ரூபாய் பழக்கம் இல்லைனா இன்னும் பஸ்ஸில் தான் போய்கொண்டிருப்பேன் என்று. இப்போது போக்குவரத்து செலவு குறைந்தது, நேரமும் மிச்சமானது, சுதந்திர உணர்வு கிடைத்தது. சாலையில் பைக் ஓட்டும் போது அவன் சிரித்துக்கொண்டே நினைத்தான், சிறிய பழக்கங்கள் எப்படி பெரிய சுதந்திரத்தை தருகின்றன என்று. உங்கள் கனவு பைக், கார், வீடு எதுவாக இருந்தாலும் 50 ரூபாயிலிருந்து தொடங்குங்கள். அது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். 5வது ஆண்டு முடிந்தபோது ராமுவிடம் இருந்தது ஒரு பைக், தங்க நாணயங்கள், அவசர நிதி, SIP முதலீடுகள், மொத்தம் 1 லட்சத்தை தாண்டிய சேமிப்பு. வட்டியும் முதலீட்டு வருமானமும் சேர்ந்து அது இன்னும் வளர்ந்து கொண்டிருந்தது. குடும்பத்துடன் உட்கார்ந்து அவன் சொன்னான், அம்மா அப்பா, இவ்வளவும் தினசரி 50 ரூபாயிலிருந்து தொடங்கியதுதான். அந்த சிறிய பழக்கம் என் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிட்டது என்று. இது உண்மைக்கு மிக அருகில் உள்ள ஒரு கதை. ராமு போல நீங்களும் செய்ய முடியும். சேமிப்பு என்பது குடும்பத்தின் பாதுகாப்பு, எதிர்காலத்தின் உத்தரவாதம். இன்றே தொடங்குங்கள். நண்பர்களே, ராமுவின் கதை உங்களுக்கு உத்வேகம் அளித்திருக்கும் என்று நம்புகிறேன். சிறு சேமிப்புகள் எப்படி பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றே ஒரு சிறிய அடி எடுத்து வையுங்கள். உங்கள் எதிர்காலம் உங்களுக்கு நன்றி சொல்லும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அடியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.